டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நாயகனாக நடித்து வெளிவந்திருக்கும் படம் தான் டிசி. தலைப்பு வச்சுருக்காங்களே, டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அதை மெயின் பண்ணி வச்சுருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. அந்த கத்திரிக்கையெல்லாம் கிடையாது. கதையின் நாயகன் பேர் தேவதாஸ், நாயகியினுடைய பேர் சந்திரா. ஆங்கில முதல் எழுத்துக்களை வச்சு டிசி அப்படின்னு வச்சு கதையை தலைப்பை வச்சுருக்காங்க. கதைக்களம் வன்முறை. இந்த வன்முறையை நியாயப்படுத்துவதற்காக எடுத்திருக்கிறார்களா அல்லது மிகைப்படுத்துவதற்காக எடுத்திருக்கிறார்களா, அந்த வாத விவாதத்துக்குள்ளெல்லாம் போக வேணாம். வன்முறை தான். படம் முழுக்க வன்முறை தான் இருக்குது, இரத்தச்சேறு. ஆனால் அது கதையை பாதிக்குதா அல்லது கதைக்கு துணை நிற்குதா? லோகேஷ் கனகராஜ் ஒரு பிறவியிலேயே ஒரு அனாதை ஒரு அப்பாவினால் கைவிடப்பட்ட ஒரு பையன். அவங்க அப்பா யாருன்னு சொன்னால் கஸ்தூரி ராஜா. ஒரு பிணக்கு. அதனால் அதை நம்ம விரிவாக பார்க்க வேண்டியதில்லை. அப்பாவை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடியவர் படிப்புலையோ அல்லது வேறு எதுலேயோ முன்னேறலை, ரவுடித்தனத்தில் முன்னேறுறாரு. சிறந்த போராளின்னா என்ன? அரிவாள் வெட்டு, கத்தி குத்து, துப்பாக்கி சூடு, இதிலெல்லாம் மிகவும் கெட்டிக்காரர். எதிரிகளை துவம்சம் பண்ணுறதுல கெட்டிக்கார ஆள். அப்போ எதிரணியில் எப்படி இருப்பான்? அவனுக்கு ஈக்குவலாக தானே இருக்க முடியும். அவங்களும் அப்படிப்பட்ட ஆள்கள் தான். இதில் கதையை எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னால், இந்த வன்முறை கும்பல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட நீங்கள் கல்வி அறிவு, அந்த இது லொட்டு லொஸ்க்கு அதிலெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவன் தர லோக்கலாக தான் இருப்பான். ஓத்தாங்க அம்மான்னு தான் பேசுவான். ஒரு ஷாட்டுக்கு எவ்வளவு, ஒரு ஷாட்டுக்கு இன்னொன்று ஷாட்டுக்கு போனீன்னு சொன்னால் அடுத்த ஷாட்டுக்கு நீ இவ்வளோ கொடுக்கணும்னு விலைமாது வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் கட்டணம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவான். விலைமாதும் பச்சையாக தான் பேசுவாள். இதெல்லாம் அப்படியே இருக்குது. இது இந்த கதையினுடைய தளத்துக்கு அது அவசியமான பேச்சு. நீங்கள் உடனே ஐயையோ இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஆபாசமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒதுங்கியெல்லாம் போக முடியாது. ஒதுங்கி போகக்கூடிய காலமும் இல்லை. இது இப்படி சொல்கிறதுனாலே நான் இதை வன்முறையும் ஆதரிக்கிறேன், ஆபாசத்தையும் ஆதரிக்கிறேன்னா கதைக்களம் அப்படித்தான். நீங்கள் ரவுடி கும்பலில் போய் பழகி பாருங்கள். ரொம்ப நாணயமாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப சன்மார்க்கமாக பேசுகிறான், ஒழுக்க நீதியோடு பேசுகிறான், ஓத்தான் கொம்மான்னு தான் பேசுகிறான். அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் நாகரிகமாக எடுத்து காட்டியிருக்காங்க. அதுதாங்க இப்போ இதனுடைய அடித்தளம். அதாவது இந்த அடிநாதம்னு என்னன்னா, இப்போ குற்றவாளி ஒரு 10 பேரை கொன்னுபிடுறான், 10 பேரை தீர்த்து கட்டிடுறான். போலீஸ் படை தனியாக அமைக்கிறாங்க. அந்த 10 பேர் தீர்த்து கட்டினால அவனை பிடி, வேணா என்கவுண்டர் பண்ணு. ரைட். இந்த என்கவுண்டர்னு சொல்கிறீங்கல்ல, அது வன்முறை தானே. போலீஸார் துப்பாக்கியால் எடுத்து அவன் குற்றவாளியாக இல்லையான்னு தீர்மானிக்கப்படுவதற்கு முன்னாலே ஒருத்தனை கொல்றான், சுட்டு கொல்றான்னு சொன்னால் அது வன்முறையாக இல்லையா? அது நியாயமா? அது நீதியா? அந்த வெங்காயமெல்லாம் இங்கே இந்த படத்தில் இல்லை. நீ போலீஸ்காரன் சுட்டாலும் வன்முறை, நான் வெட்டினாலும் நான் சுட்டாலும் வன்முறை. ஆக இந்த வன்முறை இருதரப்பும் செய்கிறதுங்கிறத மையமாக வைத்து கதை பண்ணியிருக்கிறாரு நம்ம கதாசிரியர் டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். சிறப்பாக இருக்குது. இதில் லோகேஷ் கனகராஜ் நான் இவ்வளவு அற்புதமாக நடிச்சிருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கலை. என்ன கொஞ்சம் அடிக்கடி இந்த சிகரெட் பிடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா அது சிம்பாலிக்காக காட்டுறது தானே. அவன் ஒரு குடிகாரன், சிகரெட் குடிக்கிறவன், அதை நீங்கள் சிம்பாலிக்காக கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்ல. அதை குறைக்கலாம். மற்றபடி இந்த ரத்தம் தெறிக்கிறது, இந்த துப்பாக்கியில் சுடுறது, இது அதாவது ரத்தம் தெறிக்கிறதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு கட்டத்தில் அந்த பார்வதிங்கிற ஒரு கேரக்டர் கொல்லப்படும் போது, அதாவது சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி நடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த மூச்சு விடும்போது அந்த குத்துப்பட்ட இடத்துலேருந்து ரத்தம் பீறிட்டலும், அதாவது அப்படி பீறிட்டு வரும். அது ரொம்ப இயற்கையாக இருக்குது. அங்கே தாங்க ரத்தம் கொப்பளிக்குது. மற்றபடி எங்கேயும் கொப்பளிக்கலை, எல்லாம் பூசியிருக்காங்க. அந்தந்த கேரக்டருக்கு அதை பூசியிருக்காங்க. கண்டமேனிக்கு சுடுறாங்க. இது இயல்பு. போலீஸ்காரன் சுட்டாலும் சுடத்தான் செய்வான், இவன் சுட்டாலும் சுடத்தான் செய்வான்.
இவன் பயந்துக்கிட்டு, போலீஸுக்கு பயந்துக்கிட்டு லோகேஷ் கனகராஜ் கும்பல் ஓடுது கையில் பணத்தோட. இல்லை, இதுக்கு அடிப்படை இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மனைவி, மகன் இவனை கூட்டிகிட்டு ஒருத்தன் வர்றான். அவன் இடுப்பு நிறையா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபா மடித்து அதை அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க. சுருக்கு பை மாதிரி ஒன்று போட்டு அதுக்குள்ளே ரூபா நோட்டுகளை திணித்து வயிற்றை சுற்றி கட்டிக்கிட்டு வருவாங்க, திருடர் பயத்தை தவிர்ப்பதற்காக. இங்கே போலீஸ்காரர் வழியில் நிற்கிறாரு, இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு. அப்போ கேட்குறாரு, இது என்ன இடுப்பில் கட்டியிருக்கே அப்படின்ட்டு. இடுப்பில் கட்டியிருக்கிறது பணையா 8 லட்ச ரூபாயை என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக, நான் பட்டணத்தில் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக வீடு நிலம் இதெல்லாம் விற்றுட்டு நான் காசாக கொண்டு போகிறேன் ஏங்கிறான். அடுத்த நாள் பார்த்தா அவன் செத்து கிடக்கிறான், பணத்தை காணாம். இந்த குடும்பம் என்ன ஆகுது? இதை நீங்கள் அப்படியே, இது தாங்க ஓப்பனிங். சூப்பராக எடுத்திருக்கார் அருண் மாதேஸ்வரனை, குறையே சொல்ல முடியாது, சூப்பராக எடுத்திருக்கார். சரி, கதை இப்படித்தான் போகும். விபச்சாரி வீட்டில் போகும், விபச்சாரி கிளப் ஹவுஸில், அதாவது இந்த ரவுடிகளுக்கும் ஒரு கிளப் இருக்கும்ல, அவங்களும் அங்கே போய் தண்ணி அடிச்சுட்டு பாட்டு பாடுறது இதெல்லாம் இருப்பான்ல. அங்கே பாட்டு பாடுறவங்கன்னா நம்ம பெரிய ஒரு சுசிலா ஜானகி மாதிரி அவன் வந்து பாட்டு பாட போகிறாங்க. யாரோ ஒரு பாடின பாட்டை தானே, சினிமா பாட்டை தானே அவங்க பாட போகிறாங்க. அது இயல்பாக இங்கே காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் இந்த கதை அப்படியே உருண்டு ஓடுது. நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் பிரமாதமாக நடிச்சிருக்கார். அந்த வாமிகா கபி நடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க தான் சந்திராவாக நடிச்சிருக்காங்க. அவங்க ப்ராஸ்டியூட்டு. அவங்க எப்படி ப்ராஸ்டியூட் ஆக்குறாங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து அவளுடைய கர்ப்பப்பையை எடுத்துட்டு அவன் சொல்லுவான், அவன் கர்ப்பப்பையை எடுத்துகிட்டு இனிமேல் நீ அம்மாவே ஆக முடியாதுன்ட்டு. அவள் தலைவிதி. இது தலைவிதியா? ஒருத்தனால் செய்யப்பட்டது, ஒரு டாக்டரால் இழைக்கப்பட்ட அநீதி. அந்த அநீதிக்கு அவள் எப்போ பலி வாங்குவாளோ அவளுக்கு அந்த சந்தர்ப்பம் வரும்போது பலி வாங்குறா, சுட்டு கொள்றா, சரமாரியாக சுட்டு கொள்றா. அவளுக்கும் தேவதாஸுக்கும், அதாவது லோகேஷ் கனகராஜுக்கும் தான் காதல். விரும்பாத காதல், ஆனால் ஒரு கட்டத்தில் அது விரும்பித்தான் ஆகணுங்கிறது போகுது. இதில் வாமிகா கப்பு நடிப்பு பிரமாதமாக இருக்குது. லோகேஷ் கனகராஜுடைய நடிப்பும் சூப்பராக இருக்குது. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி தான் அவங்க பார்வதியாக நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் பெரிய புத்தரோ அல்லது காந்தியோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அணிந்து கொண்டு இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த மாதிரி முகமுடியெல்லாம் அணிந்து கொண்டு பார்க்க முடியாது. முகமுடியை காட்டி வச்சுருங்க. ஏன்னா இது வந்து யங்ஸ்டர்ஸ் காலம், ஜென்சி காலம். இப்போ போலீஸ் சூப்பர் இது நடந்தது. இப்போ ஜந்தர் மந்திரில் போலீஸார் அடித்தாங்க, மண்டை உடைஞ்சது. மாணவர்கள் கல்வீசினாங்க, போலீஸுக்கு மண்டை உடைஞ்சது. அப்போ இது வன்முறை தானே. அவங்களும் வன்முறையை செய்தாங்க, இவனும் வன்முறையை செய்தான். ஆக 2 பேரும் செய்தது வன்முறை. அதை மையமாக வைத்து தான், அந்த மாதிரி ஒரு வன்முறையை மையமாக வைத்து தான் இந்த கதை பின்னப்பட்டிருக்கிறது. என்னுடைய கருத்து, இந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. மியூசிக் சூப்பர். அனிருத் ரொம்ப எங்கே போடணுமோ அங்கே அழகாக போடுறாரு. அந்த தக்கத்திமி இந்த தாளக்கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சுரம் பாடுவாங்கள்ல, அந்த சுரம் பாடுறத அவர் எந்த இடத்துல வச்சுருக்காருன்னு தெரியுமா? ஒரு இடத்துல, அதாவது அந்த பிராத்தல் ஹவுஸில் அதை வச்சுருப்பார். டக்கு டக்கு டக்கட டக்கட அந்த மாதிரி ஒரு சவுண்டை வச்சுருப்பார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது சங்கீதத்தில் வருது, அதில் சங்கீதத்துலையும் இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. ஒளிப்பதிவு முகர்ஜி, ஓ சூப்பருங்க. ஆக எனக்கு இந்த படம் பிடித்திருக்கு. நான் உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.